திருச்செந்தூரில் நகராட்சி நிர்வாகத்தின் தூய்மை பணிக்கான ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து வீட்டுக்குள் புகுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீடுகளுக்குள் ஆட்டோ புகக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விபத்தில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதா? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் நகராட்சி 27 வார்டுகளை உள்ளடக்கியது. இங்குள்ள பல்வேறு தெருக்களில் குப்பைகள் ஓரமாக கொட்டப்பட்டு வருகின்றது. இதனை தூய்மைப்படுத்தும் பொருட்டு தினசரி நகராட்சி நிர்வாகம் சார்பில் குப்பைகளோட ஆட்டோ வண்டி மூலம் குப்பை கொட்டப்படும் இடங்களிலும் தெருக்களிலும் தூய்மை பணியாளர்களால் சுத்தப்படுத்தப்பட்டு அங்குள்ள குப்பைகளை அகற்றி நகராட்சி சார்பில் உள்ள குப்பை வண்டிகளில் எடுத்துச் செல்லப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்று மயிலாப்பூர் தெருவில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்காக நகராட்சி நிர்வாகம் சார்பில் அனுப்பப்பட்ட குப்பைகளோட ஆட்டோ வண்டியில் தெருவில் ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட குப்பைகளை சுத்தப்படுத்தி அந்த குப்பைகளை முழுவதும் வண்டியில் எடுத்த பின்பு குப்பை வண்டியின் பின்புறம் வேறொரு வாகனம் வந்ததாக கூறப்படுகிறது. இப்படி நிறுத்த வைக்கப்பட்டிருந்த குப்பை வண்டி பின்புறம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வாகனம் நின்று கொண்டிருந்ததால் மற்ற வாகனம் செல்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குப்பைகளோட ஆட்டோ வண்டியை நகர்த்தி வைப்பதற்காக குப்பைகளோட ஆட்டோ வண்டி டிரைவர் இருக்கும் போதே குப்பைகளை சுத்தப்படுத்த வந்திருந்த நகராட்சி நிர்வாக பெண் ஊழியர் ஒருவர் தமிழரசி என்பவர் குப்பைகளோட ஆட்டோ வண்டியை இயக்கி ஓரமாக நகற்றுவதற்கு முயற்சி செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. அப்போது வண்டியின் ஆக்சிலேட்டரை அந்த பெண் ஊழியர் பதற்றத்தில் வேகமாக அழுத்தியதில் அந்த குப்பை வண்டி எதிர்பாராத விதமாக மயிலாப்பூர் தெருவில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மரப்பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஐயப்பன் வீட்டிற்குள் புகுந்துள்ளது. அப்போது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தின் ஐயப்பனின் மகன்கள் நாராயணன், ஆதிஸ் ஆகியோர் நின்று கொண்டிருந்த போது நகராட்சி நிர்வாக பெண் ஊழியர் இயக்கிய குப்பைகளோட ஆட்டோ வண்டி பைக்கின் மீது மோதி இருவரும் கீழே விழுந்ததோடு குப்பை வண்டியானது வீட்டிற்குள் புகுந்துள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த இருவரும் படுகாயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்த பின்னர் நகராட்சி நிர்வாகத்தால் ஊழியரின் அலட்சியத்தினால் குப்பைகளை அகற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட குப்பைகளோட ஆட்டோ வண்டி வீட்டிற்குள் புகுந்த சம்பவம் திருச்செந்தூர் பகுதியில் பெரும் பேசும் பொருளாகியுள்ளது. மேலும் குப்பைகளோட ஆட்டோ வண்டி இருசக்கர வாகனத்தில் மோதி வீட்டிற்குள் புகுந்துள்ள இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியும் வருகிறது. டிரைவர் இருக்கும் போதே அவர்களுடன் குப்பைகளை அகற்றிட வந்த பெண் வண்டியை இயக்கியது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருச்செந்தூர் பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.